இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பஞ்சாயத்து டிராவில் முடிந்தது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது புதிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். மோதல் பாட்டாளி மக்கள் கட்சியில் முற்றி வருகிறது, ஏற்கனவே முற்றி இருக்கிறது அப்படின்னு நமக்கு இந்த தகவல்கள், இந்த கருத்து மோதல்கள்லாம் காட்டுகின்றன. திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி விட்டதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நாளுக்கு நாள் மோதல் அதிகரித்து வருகிறது தான் இதை வெளிப்படுத்துகிறது. கட்சி யார் கையில் என்கிற அதிகாரம். திரு அன்புமணி அவர்கள் பல மாவட்டங்களில் பொதுக்குழு நடத்த புறப்பட்டு விட்டார். ஆகவே டாக்டர் ராமதாஸ் நான் தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளே முடக்கிக்கிட வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர்தான் கட்சியினுடைய முகம் அவர்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணியை ஆதரிக்கலாம். ஆனால் பொதுவெளியில் பொது சமூகத்திலும் சரி, வன்னிய சமூகத்திலும் சரி, அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுபவர் டாக்டர் ராமதாஸ் தான். ஆகவே இந்த பிளவு என்பது அவர்கள் எந்த கூட்டணியில் இணைய விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி கட்சியிடம் பேர வலிமையை குறைக்கும். முதலில் இரண்டு பேரும் ஒன்றுபட்டால்தான் பேசுவதற்கே முன் வருவார்கள். இதனுடைய உடனடி விளைவு அதாகத்தான் இருக்கும். ஆனா அந்த கட்டத்தை தாண்டி விட்டது இந்த பிரச்சனைன்னு பார்க்க முடியுமா? ஏன்னா ஒரு 14 பஞ்சாயத்து நடந்திருக்கு, அப்புறம் கூட புது பஞ்சாயத்து போன வாரம் நடந்திருக்கு. திரு குருமூர்த்தி, திரு சைதே துரைசாமி எல்லாம் நடத்திய எல்லாம் தோற்றிருக்கே. இது அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னொரு அதன் பிறகும் இந்த மோதல் தொடர்வது என்பது திரு ராமதாஸ் அவர்கள் தலைவராக தான் பதவியேற்றுக் கொள்வது என்று எடுத்த முடிவில் சிறிது காலமாவது தொடர விரும்புகிறார் என்பதை இன்றைய பேட்டி மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. உடனடியாக அவருக்கு ஒரு பேஸ் சேவிங் தேவைப்படும். சமாதானத்திற்கு என்ன பேஸ் சேவிங் இருக்கிறது? ஆகவே அவர் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு கூட்டணி தொடர்பாக அன்புமணி முடிவெடுக்கலாம். அன்புமணி தான் இறங்கி போக வேண்டிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதுல சொல்யூஷன்ஸ், கண்ணுக்கு தெரியாத சொல்யூஷன்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியல. இது 14 பஞ்சாயத்து 15 பஞ்சாயத்துல எல்லாம் பேசப்பட்டிருக்கும். இருவர்ல யாராவது ஒருவர் மனமிறங்கி வந்தால் தானே அதுக்கு சாத்தியம் இருக்கு. அது ரெண்டு பேரும் அதற்கான அறிகுறிகளை காட்டலையே. இல்லைன்னா இது ஒரு பிளவு நோக்கி போறது தவிர்க்க முடியாதா? பிளவை நோக்கி போவதை தவிர்ப்பதற்கு பலர் சேர்ந்து முயற்சி எடுக்கக்கூடும். குடும்பத்திற்குள் இருப்பவர்களை தவிர வெளியே இருப்பவர்கள், கூட்டணி சேர விரும்புகிற கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் எல்லோரும் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் இருவரும் தத்தமது நிலையில் உறுதியாக இருந்தால் ஒரு கூட்டணியில் சேர்வதற்கே வாய்ப்பில்லாத நிலைக்கு பாமக போய்விடும். இது ஒரு கூட்டணி அரசியல் கணக்கு இதெல்லாம் தாண்டி இதுல குடும்ப கணக்குகள் தான் மேலோங்கி இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதுல வந்து இருக்கக்கூடிய மோதல்கள் தான் பிரதானம் பார்க்க முடியாது. குடும்பத்தில் யார் யாருக்கு என்ன அதிகாரம் என்பது, அதை தவிர பண பரிவர்த்தனைகள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன என்று பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.